Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதை அடுத்து கண்காணிப்பு அதிகாரிகளாக 12 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறைக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 12 பேர் கண்காணிப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விரிவா சொல்லுங்க. 12 மாவட்டங்களுக்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக மாவட்டங்களுக்கு சென்று அங்கு மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யுமாறு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கார்த்திகேயன், எல்காட் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய கார்த்திகேயனும், காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கந்தசாமி IAS-உம், செங்கல்பட்டுக்கு கிராந்திகுமார் பட்டி IAS-உம், விழுப்புரம் மாவட்டத்திற்கு ராமன் IAS-உம், கடலூர் மாவட்டத்திற்கு மோகன் IAS மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு கவிதா ராமும், திருவாரூர் மாவட்டத்திற்கு ஆனந்த் IAS, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அண்ணாதுரை IAS, தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு கிருஷ்ணன் உண்ணி IAS, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வெங்கடப்பிரியாவும், அரியலூர் மாவட்டத்திற்கு விஜயலட்சுமி IAS-உம், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு லட்சுமி IAS-உம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 12 பேரும் உடனடியாக அந்தந்த மாவட்டங்களுக்கு உடனடியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் எஸ்பிக்களுடன் இணைந்து பணியாற்றுமாறும் அதே போல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த மட்டில் 15 மண்டலங்களுக்கு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரி நியமித்து முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வேதவள்ளி, பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக 12 மாவட்டங்களுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் விரைந்து மாவட்டங்களுக்கு சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கண்காணிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கண்காணிப்பு அதிகாரிகளாக 12 பேரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நியமித்திருக்கிறார். சென்னையின் 15 மண்டலங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள IAS-கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறைக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல திருவாரூர், நாகை, தஞ்சை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.